நமிதா பிலிம் ஃபேக்டரி உங்களுக்காக கதவுகளை திறந்து வச்சிருக்கு. சினிமா துறையின் எந்த கிராஃப்ட் 24 கிராஃப்ட்ல எது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதுல வாய்ப்பு தேவை, திறமை இருக்கனாலும் நீங்க உங்க திறமை மீண்டும் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்க போறோம். Before we wind up and go next கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி just இதுக்கு 2 minutes I want to give my gratitude and thanks to all my team. I would like to request first Manjunath, Reju bhai, Nisha, வாங்க. ஸோ நான் பேசிக்காக மேடம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கோவிட் டைம்லேருந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். டைம் செட் ஆனால் டீம் செட் ஆகாது, டீம் செட் ஆனால் டைம் இருக்காது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு நாள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவங்களுக்கு சொன்னால் உடனே எக்ஸைட் ஆனாங்க. ஸோ ஓகே, வீட்டிலே ஒரு ஹீரோயின் இருக்குது, ஒரு ஆக்ட்ரஸஸ் இருக்குது, ஓகே நெக்ஸ்ட் நிறைய டீம் வேணும். ஸோ அதுக்கு வந்து மஞ்சுநாத் ட்ரை பண்ணி அந்த அழகு அவ்வளோ அழகா இருக்காங்கன்றதுக்கு காரணம் வந்து நிஷாதா. நான் நிறைய இந்த சாரி இல்லை, அந்த சாரி இல்லை, இந்த சாரி நல்லா இருக்கு, இந்த பிளவுஸ் சரியில்லை, இந்த அந்த ஃபால்ஸ்ல ஒரு பார்டர் சரியில்லை, அது எல்லாமே ஓகே. அப்போ கிரீடம் அப்படி இப்படி லாஸ்ட் கடைசி எங்குமே கிரீடம் கிடைக்கல. அப்புறம் நிஷா வந்து ரொம்ப இடத்துல ஓடி ஓடி போய் அந்த கிரீடம் வந்து மேடம்காகவே தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நிஷா. அப்போ மேடம் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துடணும். மேடம் ரொம்ப நன்றி. மஞ்சுநாத் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த மேக்கப், இந்த காஸ்டியூம், இந்த அப்பியரன்ஸுக்கு ஃபீல் கொடுக்கறது வந்து மேக்கப் ப்ரோ பிரைடல் மேக்கப் பிரைடல் ஸ்டுடியோ. ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக மேடம் என்னோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஏதாவது மேக்கப் இருக்கு, அது சிவா அண்ட் அவர் டீம் தான் பண்றேன். ஸோ ப்ரோ மேக்கப் பிரைடல் ஸ்டுடியோ ரொம்ப நன்றி, சிவா ரொம்ப நன்றி. அண்ட் அது என்னோட டீம், இது மொத்தம் என்னோட டீம். அப்புறம் கான்செப்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை சார் அப்படி கிடையாது, நாங்க பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த கிராண்டியர், இந்த அட்மாஸ்பியர் உங்களை எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த டோட்டல் செட்டப் பண்ணதுக்கு ரிஷுவுக்கு வந்து ரொம்ப நன்றி. பிகாஸ் வெரி எனர்ஜெட்டிக், வெரி யங். எப்பவுமே அவரு கூட 2 நாள்ல நாங்க பண்றோம் சார் அப்படின்னு சொல்லி எடுத்து மொத்தமா முடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு அன்பார்ந்த நன்றி. நன்றி. ஏன்னா அவர் சாரி டு இன்டரப்ட் ரிசு இது என்னோட 3 ஷோ நான் இப்போ அட்டென்ட் பண்ணேன். ரிசு ஒரு ஆக்டருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். நல்லா வில் அரேஞ்ச் குட் வெஹிக்கிள் ஆல்சோ. ஒரு வேலை நீங்கள் வெஹிக்கிள் இல்லை, ஓகே நான் அது நல்லா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக மேக்கப் வேலை எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி, மேம் உங்களுக்கு இங்கே வரும்போது என்ன வேணும், காஃபி வேணுமா, உங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு கோல்ட் ட்ரிங்க் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆர்டிஸ்ட் இருக்கும், சிங்கர், ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்